அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள நம்ம வீடியோவா தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய பல முக்கியமான டாபிக்ல எல்லாரும் ரொம்ப ஆர்வமா உள்ள டாபிக் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் உடைய டாபிக். ரோடு இன்ஸ்பெக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க அனைவருக்குமே தெரியும். கடந்த வாரம் டிஎன்பிஎஸ்சி ரோடு இன்ஸ்பெக்டர்ல எக்ஸாம் எழுதி தேர்வு செய்யப்பட்டவங்கள்ல அவங்களுக்கான பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இத்தகைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில உள்ள வழக்கானது இன்று விசாரணைக்கு வருது. இது எந்த மாரி போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அந்த ப்ரீவியஸா நம்ம போட்ட வீடியோ படி, அந்த ரோடு இன்ஸ்பெக்டர்ல யாரெல்லாம் பிசிக்கல் சிவிக்கும், கவுன்சிலிங்க்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய அந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட லிஸ்ட்ல நம்ம வீடியோ போட்ட உடனே, அந்த வீடியோவ பார்த்துட்டு நம்மட்ட நெறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, "சார் இப்ப உச்சநீதிமன்றத்தில கேஸ் இருக்கு. கேஸ் இருக்கும்போது எப்படி டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி விடுறாங்க? நாளைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு டிப்ளமோ, பிஇ, ஐடி அப்படி எல்லாருக்கும் குடுங்க அப்படின்னு தீர்ப்பாச்சுன்னா, இந்த ஆர்டர் என்ன செய்வாங்க போட்டத?" அப்படின்னு கமெண்ட்லயும் கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட ஃபோன்லயும் கேட்டாங்க, WhatsAppலயும் கேட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில இந்த வழக்கு இருக்கு. அந்த வழக்கு விசாரணைக்கு போய்க்கிட்டு இருக்கு. அந்த வழக்கினுடைய ஹியரிங் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அது ஹியரிங்க்கு டேட் சொல்றாங்க. அந்த கேஸ் ரீச் ஆகுதா? ரீச் ஆகலையா? அப்படின்னு இத ஃபாலோ பண்றதுக்குன்னு தனியா இந்த வழக்கு போட்டவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல மாற்றம் இல்ல. ஆனா, டிஎன்பிஎஸ்சி கடந்த வாரம் வெளியிட்ட அந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அந்த லிஸ்ட் ஆனது ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடித்தவங்கள மட்டும் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க. அத அவங்களும் சும்மா போற போக்குல ஒரு தேர்வு முடிவு அவங்க விடல. டிஎன்பிஎஸ்சி மதுரை ஹைகோர்ட்டோடைய தீர்ப்பின்படி, அவங்க சொன்னத என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணி விட்டுருக்காங்க. அந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட் அந்த வெளியிட்ட அந்த பிசிக்கல் சிவி லிஸ்ட்லயே அவங்க கீழ போட்டிருப்பாங்க. இந்த மாரி இதுன்னு. சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பு ரோடு இன்ஸ்பெக்டர் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட லிஸ்ட்ட பாதிக்குமா? பாதிக்காதா? அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.